கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரமத்தில் அகப்பட்டிருக்கிற மனிதரை பார்த்தால் நம்ம ஓத வேண்டிய துவாவை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒருவர் ஏதாவது ஒரு சிரமத்தில் அகப்பட்டுள்ள மனிதரை பார்க்கும்போது இந்த துவாவை ஓதிக்கொண்டால் பார்ப்பவர் அந்த சிரமத்தில் அகப்பட்டு கொள்ள மாட்டார். அது எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரியே என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் அது என்ன துவான்னு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வ ஃபல்லலனி அலா கஸீரிம் மிம்மன் ஹலக தஃப்லீலா. இந்த துவாவோட பொருள், நீ அகப்பட்டுள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எவன் என்னை காப்பாற்றினானோ, மேலும் தமது அனைத்து படைப்பினங்களையும் விட எனக்கு சிறப்பு வழங்கினானோ, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஒரு முக்கிய குறிப்பு, இந்த துவாவை நம்ம ஓதும்போது நம்ம மனசுக்குள்ளேயே தான் ஓதணும். சப்தமாக வெளியே கேட்கும்படி ஓதணும்னா சிரமத்தில் அகப்பட்டுள்ளவருக்கு மேலும் சிரமம் ஏற்படக்கூடும். சிரமத்திலும் கஷ்டத்திலும் அகப்பட்ட மனிதரை பார்க்கும்போது இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதிற்குள்ளேயே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம அதை சப்தமாக வெளியே ஓதணும்னா அவங்களுக்கு மேலும் சிரமங்கள் தான் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் அனைத்து சிரமங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். நமக்கு தெரிந்த ஒரு நன்மையான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அதை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அதனுடைய நன்மையும் நமக்கு சொல்லி கொடுத்ததன் காரணமாக நமக்கு சேரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.